அன்பான பயணிகளின் காதலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். ஆக்சுவலாக இன்னைக்கு திங்கக்கிழமை. ஆக்சுவலாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை. நம்ம எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வீடியோ போடுவோம் இல்லைங்களா? வீடியோ எதுவும் நம்ம வந்து பயணம் பண்ணல, இயற்கைக்குள்ள எதுவும் போகல. ஸோ ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பொதுவாக பயணங்கள் அதிகமாக பண்ணுவோம். நம்மளோட சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும். பயணங்கள் பண்ணுவதும் இயற்கையை நோக்கி கண்ட்ரி சைடை நோக்கி பயணங்கள் பண்ணி அந்த இயற்கையில் மலை ஏறுவது, அந்த இயற்கையை ரசித்து பார்ப்பது, மக்களுக்கு நம்ம பயணப்பட்டு போகிற இடத்துல அது ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக இருந்தால் அது எப்படி நம்ம அந்த இடத்துல என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எப்படி போகலாம் வரலாம். மெயினாக வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் நம்ம வந்து நிறைய கண்டென்ட்டை கொடுப்போம். நிறைய பேர் நம்மளோட பார்க்குற வியூவர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேமிலி ஓரியன்டாக நீங்கள் வந்து நிறைய கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு ஃபேமிலி போனால் அது சேஃபாக இருக்கும், அந்த இடத்துக்கு ஈஸியாக போகணுமா, பட்ஜெட்டாக எப்படி போகிறது. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும் வந்து ஒரு பயணத்துக்கோ ஒரு டூருக்கோ வந்து ஒரு ட்ரிப்புக்கோ அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா இல்லை. ஸோ கேள்விக்குறி தான் இருக்குது. அதனால ஒரு பட்ஜெட்டாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பட்ஜெட்லாம் போடுவோம், நம்ம பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவுக்கும் அந்த ஒரு சப்போர்ட்டுக்கும் நன்றி. ஆக்சுவலாக என்னன்னாக்கா இன்னைக்கு வந்து இப்போ தான் வந்தேன். ஸோ வந்துட்டு சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்ன மேட்டர் தெரியுங்களா? ஓகே, நம்ம வந்து நிறைய இயற்கையில் தானே போவோம். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் பசுமை இல்லை. ஓரளவுக்கு ஊரில் மழை பெஞ்சு கொஞ்சமாக இருந்தது. அதனால அந்த இதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அந்த குகுல்ற வீடியோலாம் வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல வந்து இன்னும் அந்த ஜூலை ஆகஸ்ட் அந்த டைம்ல செம்மையாக இருக்கும். நான் இதுக்கு முன்னால அந்த இடம் போயிருக்கிறேன். செம்ம கிரீனாக இருக்கும். ஸோ அந்த அந்த இடமும் நம்ம போடுவோம். இப்போ வந்து லைட்டாக பசுமை இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்களா? பார்த்தீங்களா? பார்க்கலாம், நான் மேலே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. அந்த மேலெல்லாம் ஏறினேன். இப்போ அந்த அளவுக்கு மழை இல்லாமல் க்ரீனாக எல்லாமே வந்து இவ்வளோ சூப்பராக வந்து பசுமையாக இருக்குது அந்த இடம். இன்னொன்று என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டி போனோம் இல்லையா? பாண்டியில் போனும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு அந்த பேரடைஸ் பீச்செலாம் அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணல. திரும்ப பாண்டி போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக எப்படி போகிறது, பட்ஜெட்டாக எப்படி போகிறதுன்னு தான் நம்ம எல்லாமே போடுவோம். பாண்டியில் போயிட்டு அந்த பேரடைஸ் பீச்சு, அந்த ஈடன் பீச்லாம் இன்னும் கம்ப்ளீட்டாக அந்த தென்னை மரத்தில் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த உள்ள அந்த அந்த ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது நெக்ஸ்ட் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து நம்மளோட நண்பர் ஃப்ரெண்டு ஒருத்தர், நம்ம சப்ஸ்கிரைபரு, ஒரு நல்ல மனிதர், சிவா பிரதரு. அவர் வந்து என்னென்னா, கொல்லிமலை போகலாம் பிரதர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் மழை கம்மி இல்லை, அதனால கொஞ்சம் தயங்கிட்டு இருக்கேன். இனிமேல் வந்து நம்ம நிறையா வந்து போவோம். கொல்லிமலையில் எப்படி இருக்குமா, செம்மையாக இருக்குமா கொல்லிமலையில். இப்போ வந்து க்ரீனரி கம்மியாக இருக்குன்றதுனால இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கொல்லிமலைக்கு நெக்ஸ்ட் போகலான் இருக்கோம். அதுவும் வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். வாழ்க்கையில் எப்பவுமே என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில் எப்பவுமே பயணங்கள் அதிகமாக பண்ணணும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை. இறைவன் வந்து இந்த பூமியை வந்து நமக்கு ரொம்ப அழகாக படித்து கொடுத்தாரு. மனிதனை படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அருமையான இயற்கையும் ரொம்ப அருமையான செடி கொடிகளும் பூண்டுகளும் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் மனுஷனை படித்தாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. நான் கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறேன் இல்லைங்களா, அதில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. இறைவன் படைச்சிட்டு பூமியை வந்து மனிதன் கையில் கொடுத்துட்டு, இது உனக்காக படைக்கப்பட்டது, இதை வந்து நீங்கள் பண்படுத்துங்கள், ஆண்டு கொள்ளுங்கள், இதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஹாப்பியாக இருங்க, இதை பண்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து மனுஷன் கையில் கொடுத்தாராம். ஆனால் நம்ம வந்து அந்த இயற்கைக்கும் அந்த பூமிக்கும் அதை வந்து அந்த அழகையை வந்து பார்த்து அதை ரசித்து அதை உண்டாக்கினிய வந்து அந்த உண்டாக்குன அந்த கிரியேட்டரை வந்து நம்ம வந்து ஒரு நாளும் ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஓ வாட் எ கிரியேட்டிவ் பர்சன் யூ ஆர் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறோம். வாட் எ கிரியேட்டிவ் காடுன்னு கூட சொல்லிட்டு பர்சன் யூ ஆர்ன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஸோ பார்த்தா தானே முதல்ல நிறைய பேர் ரசித்து பார்த்தா தானே. ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்கு, அவங்க பேர் நல்ல ஒரு பாடகி, நான் பேர் வந்து மேலே போடுறேன். அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, வேலை செஞ்சுட்டே இருப்பீங்க, அடுத்த வருஷம் டூர் போகலாம், ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணுவீங்க, ஆனால் வாழ்க்கை போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இட்ஸ் லேட்டர் தேன் யூ திங்க். அதாவது நீங்கள் நினச்சதை விட ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு 35 வயசு, 40 வயசு, 45 வயசு. ஸோ வாழ்க்கையில் எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது, பயணப்பட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் சொல்லுறோம். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஸ்டேட்டஸாக வச்சுப்பேன். அந்த பாட்டு என்ன நான் மேலே போடுறேன், ஓகேவா? ஒரு இங்கிலீஷ் பாட்டு, சப்டைட்டில்ஸோட வரும். சப்டைட்டில் மீன்ஸ் லிரிக்கோட வரும். லிரிக் வீடியோ நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து பயணங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்கள் வந்து நமக்கு நம்ம உயிர்ப்போடு வச்சுக்கும், நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தரும், நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும், சகிப்புத்தன்மை கற்றுக் கொடுக்கும், பலவிதமான மக்களை பார்த்து
அந்த டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸை பார்க்கும்போது நம்மளோட அந்த டைவர்சிட்டி, கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருக்கட்டும், அதாவது அந்த என்ன சொல்கிறது, கலாச்சார அந்த பன்முகத்தன்மை, அதெல்லாம் பார்த்து நம்ம நாடு வந்து பன்முகத்தன்மையான நாடு. ஒவ்வொரு மக்களை பார்க்கும்போது அவங்களோட பழக்க வழக்கம் பார்க்கும்போது அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து நமக்கு ஒரு அறிமுகமாகுது. அப்போ வந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியுது. மக்களோட பழகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு டூலாக வந்து ஒரு கருவியாக வந்து இந்த பயணங்கள்ன்றது நமக்கு உபயோகப்படுது. பயணம் பண்ணுறோம் அப்படின்ற போது நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. அந்த சேலஞ்சஸை வந்து நான் வந்து ஆரம்பத்தில் நிறைய பயணம் பண்ணுற போது நிறைய சேலஞ்சஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். இருந்தாலும் நான் பயணம் பண்ணுறதை விடலை. அந்த இயற்கையை வந்து அந்த மலை ஏறுவது, அந்த இயற்கையை சுற்றி பார்க்குறதெல்லாம் விடலை. இயற்கையில் நான் போகும்போது நிறைய இஷ்யூஸ் எனக்கும் வருது. இருந்தாலும் அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொன்றா. அதனால தான் வந்து எந்த மலையாக இருந்தாலும் நான் ஏறணும்னு ஆசைப்பட்டேன்னா என் பாட்டுக்கு யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஏறிட்டே இருப்பேன். இருந்தாலும் ஹெல்ப்பும் வேணும். நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல்லாம் சொல்லக்கூடாது. மனிதன் வந்து ஒருவனை ஒருவன், அதாவது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழும்படிக்கு தான் இறைவன் படுத்திருக்கிறார். ஸோ அப்படிதான் நம்ம வாழணும். ஸோ ஒருத்தரோட ஹெல்ப்பு வாங்கிக்கணும், அன்பை வாங்கிக்கணும். அன்பை வந்து ரிசீவ் பண்ணிக்கிற தன்மை இருக்கு இல்லைங்களா, அந்த ரிசீவ் பண்ணிக்கிற தன்மை நிறைய பேர்கிட்ட இல்லையா. நானும் கொடுக்க மாட்டேன், நீயும் கொடுக்காதன்ற மாதிரி இருப்பாங்க. அன்பை ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல முதல்ல இருங்க. அப்போ உங்க மனசு வந்து ஃப்ரீ ஆகும், அந்த ஃப்ளெக்சிபிள் ஆகும், உங்களோட ஹார்ட் வந்து தாராளமாகும். அப்போ நீங்களும் அன்பை கொடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு ஒரு மாதிரி இப்படி இருக்குமா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அன்பாக இருக்கட்டும், பாராட்டாக இருக்கட்டும், ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கட்டும், நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்க, ஒருத்தர் கொடுத்தா வந்து அதை ரிசீவ் பண்ணிக்கிற தன்மை இடத்துல இல்லை நம்ம. நானும் கொடுக்க மாட்டேன், நமக்கும் யாரும் கொடுக்க தேவையில்லைன்ற மாதிரி இருப்போம். ஆனால் வந்து மனிதன் ஒருவருக்கொருவர் அன்பையும் பொருட்களையும் பாசத்தையும் பாராட்டுகளையும் நல் வார்த்தைகளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்குவதற்கு தான், அந்த மாதிரி தான் வாழ்வதற்கு தான், இன்டர்டிபெண்ட்டாக வாழ்வதற்கு தான், ஒரு சமுதாயமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு தான் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக, ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக வாழ்வதற்கு, ஃபேமிலியாக வாழ்வதற்கு, ஃபேமிலி சிஸ்டம்ன்றது இறைவன் உருவாக்குனது அதற்காக தான். அப்படி வாழ்றதுக்கு தான் வந்து. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு அன்பு வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல இருக்க யாராவது ஒரு அன்பு காட்டுறாங்க. அதனால எங்கே போனாலும் பயணிகளே, மடியர் நேச்சர் லவர்ஸ், மைடியர் ட்ராவல் லவர்ஸ், நீங்கள் எங்கே போனாலும் யார் எது ஒரு அன்பு கொடுத்தாலும் அதை அனாவசியமாக போய் மாட்டிக்காதீங்க. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான்லாம் போகிற இடத்துல நிறைய பேருக்கு நான் உதவி பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்னா, திடீர்னு ஒருத்தர் நடக்க முடியாமல் இருப்பாங்க, ஒரு ஒரு மேடான பகுதி ஏற வேண்டியதாக இருக்கும். என் பாட்டுக்கு நான் ஸ்லோவானாலும் பரவாயில்லன்ட்டு அவங்கள கூப்பிட்டு போவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒன்றும் இல்லை அப்டேட்ஸு. உங்களை எல்லாரும் பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோட ஃபேமிலியாக வந்து நம்மளாம் ஒரு ஜிப்சி ஃபேமிலி. நம்மளோட அந்த ஃபேமிலியாக வந்து நம்ம எல்லாரும் இந்த ஜிப்சி ஃபேமிலியில் உங்களை வந்து நான் ஒவ்வொருத்தரும் இன் பர்சனாக வந்து மீட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நான் எங்கேயாவது ட்ராவல் போடும்போதும், அதாவது நான் எங்கேயாவது அந்த ட்ராவல், இந்த எக்ஸ்ப்ளோரேஷன், இந்த அட்வென்ச்சர்ஸ் போகும்போது நீங்களும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பசங்களாம் கேட்டிருக்கிறாங்க, சில சிஸ்டர்ஸ் கேட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அவங்களாம் வந்து நம்ம வந்து ஒருத்தராக போவோம், சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வோம். ஓகேவா? எந்த ஒரு எப்படி சொல்கிறது, எந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாமல், இதயத்தில் எந்த ஒரு தீமையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் இல்லாமல், ஒருத்தர் சகோதரர்களா சகோதரிகளா, ஒரு குடும்பமாக, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா நம்ம கூட இருந்தால் நம்ம எப்படி பார்த்துக்குவோம், நம்ம அண்ணன், நம்ம தம்பி இருந்தால் நம்ம எப்படி பார்த்துக்கணும், நம்ம அம்மா அப்பா மாதிரி எல்லாரையும் அப்படி கருதி நம்ம ஒரு குடும்பமாக வந்து இனிமேல் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய ட்ராவல்ஸு, நிறைய வந்து இயற்கை எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ், நேச்சர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பண்ணுவோம்னு நான் வேண்டிக்கிறேன். நம்மளோட ஃபியூச்சரில் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கன்னு நான் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும், என்னை பார்க்குற ரெகுலராக ஃபாலோ பண்ணுற என்னோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறவங்களும் வந்து இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இதுதான் ஒரு அப்டேட்டு. நாளைக்கு எதுவுமே வீடியோ இல்லை. சாட்டர்டே பார்க்கலாம். சாட்டர்டேக்குள்ளே நான் வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணேன்னா சாட்டர்டே போடுவேன். ஆக்சுவலாக நம்ம எப்பவுமே சாட்டர்டேவும் டியூஸ்டேவும் போடுவோம் காலையில். சில நாள் ஆரம்பத்தில் வந்து சாட்டர்டே டியூஸ்டே வந்து மதியம் போட்டுட்டு இருந்தோம் லஞ்ச் டைமில். இப்போ வந்து காலையில் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நிறைய பயணங்கள் பண்ணுங்க வாழ்க்கையில். ஒவ்வொருவருக்கும் பயணங்கள் பண்ணுவது நல்லது. ஒரு கடல் பயணம் எவ்வளோ அழகாக இருக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு கப்பலில் அந்த கடலில் நடுவில் போக 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 அந்த ராத்திரி நேரத்தில் பகல் விடிய அந்த சூரியன் உதிக்கிற போது அந்த பயணம் எப்படி இருக்கும்? கடல் பயணம்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். நானும் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, அந்தமானுக்கு வந்து
இப்போ கப்பலில் போயிட்டு திரும்ப வரும்போது ஃப்ளைட்லேயோ இல்லை கப்பல்லையோ வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது. கப்பலில் வந்து அந்தமானுக்கு வந்து 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன், சென்னையிலேருந்து அந்தமானுக்கு. அதுவும் ஒரு ஆசை. ஏன்னா கடல் பயணம் பயணன்றதும் நமக்கு ஒரு ஆசை தான். நான் ரொம்ப ஒரு சின்ன பயணி, ரொம்ப சிறிய லெவலில் சின்ன சின்ன பட்ஜெட் பயணங்கள் பண்ணிட்டு இருக்கேன். போக போக பெரிய லெவலில் நம்ம பண்ணுவோம். ஆனால் வந்து அந்த வாழ்க்கையில் அந்த கடல் பயணம் பண்ணிடணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து ஒரு செம்மையான இடம், அது பண்ண போகிறேன். ஒரு ஆகஸ்ட்டு அந்த டைமில் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ பயங்கரமாக க்ரீனாக இருக்கும். இப்பயும் க்ரீனாக இருக்கான், பயங்கரமாக க்ரீனாக இருக்குது. அந்த இடம் எங்கே அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு இடம், செம்மையான இடம். அந்த ட்ரெக்கிங்கை வந்து இந்த வருஷத்தோட கோலாக நான் வச்சுருக்கேன். அது ஒரு ட்ரெக்கிங்கு. அப்புறம் இன்னொரு இடம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சொர்க்க மாதிரி ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து அது ட்ரெக்கிங் கிடையாது, ஒரு போட்டில் போகிற இடம். அது ரெண்டும் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு கோலாக வச்சுருக்கேன். அந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த ட்ரெக்கிங் இடம் பயங்கரமான ஒரு 10 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணுற இடம் எதுன்னா குதிரைமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரையோட முகத்தை போல இருக்கிற அந்த மலையை குதிரைமுக்குன்னுவாங்க. ஒரு செம்மையான இடம். சும்மா நான் பிட்டை போட்டு காட்டுறேன், எதுலையாவது வீடியோ எடுத்து நான் யூடியூப்ல கொஞ்சமா பாருங்க, சூப்பரா இருக்கும். அந்த ட்ரெக்கிங்கை வந்து இந்த வருஷம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு சூப்பரான இடம், செம்மையான இடம், ஒரு சொர்க்க மாதிரி இருக்கும். பியூட்டிஃபுல்லா ஒரு பேரடைஸ்குள்ள போன மாதிரி எல்லாம். அந்த நம்ம இது இருக்கு இல்லையா, வாட்டர் லில்லி இருக்கு இல்லையா, அதாவது தாமரை பூ மறிச்சுன்னு இன்னொரு சொல்றோம் இல்லையா, சிகப்பு கலர்ல பிங்க் கலர்ல தாமரை. அந்த தாமரை வந்து பல்லாயிரம் ஏக்கர்ல தாமரை மலர்ந்துருக்குமா. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த இடமெல்லாம் வந்து நெல் அறுவடை பண்ணி அந்த நெல் அறுவடை பண்ண ஒரு வயலா இருக்குமா. திடீர்னு பார்த்தா அது எந்த இடம்னா கோட்டயம் கிட்டன்னு நினைக்கிறேன், எனக்கு இஃப் ஐம் நாட் ராங், எனக்கு கரெக்டா தெரியல. என்னோட தம்பி, என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சாரங்கன் இருக்கிறான், அந்த அவங்க ஊர் பக்கம் அந்த இடம். அந்த இடத்தோட பேர் வந்து மலரிக்கல். அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த வருஷம் வந்து ஒரு ட்ரீமியான பிளேஸு. அந்த இடத்த போய் ஒரு வீடியோ எடுத்து ஒரு ஃபேமிலியாக வந்து அந்த போட்டில் போயிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, அதாவது இப்போ ஒரு நம்ம ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்து இந்த திருப்பத்தூர், நாற்றம்பள்ளி இந்த பக்கம், அது பக்கம் அப்படியே ஆந்திராக்குள்ளே போனால் குப்பம், அதுக்கு ரெண்டுத்துக்கு சென்டரில் ஜோலார்பேட்டை இதெல்லாம் இருக்கும். இந்த ஏரியா நாங்கள். இங்கெல்லாம் வந்து நெல் கழனி அதாவது நெல் வயல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு 10 வயலில் நெல் நட்டுருக்காங்கன்னா நெல் நட்டுருவாங்க. அது வந்து பம்பு செட்லேருந்து தண்ணி விடுவோம், போர்லேருந்து பம்பு செட்லேருந்து தண்ணி விட்டு நெல் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அது காஞ்சிதான் கிடக்கும். மழை வந்தால் கொஞ்சம் தண்ணி நிற்கும். ஆனால் அந்த இடம் எப்படின்னா, நெல் அறுத்து முடிஞ்சா மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுமா, ஜூலை இந்த மாதிரி. ஜூலைக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கடல் மாதிரி ஆயிருமா. பல 100 ஏக்கர்ஸ்க்கு அப்படியே தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சிரும். அதில் வந்து அந்த தாமரைகள், வாட்டர் லில்லிஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக, ஒரு எங்கே பார்த்தாலும் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக அருமையாக இருக்கும். அதை ரெண்டையும் பண்ணணும்னு இந்த வருஷம் ஆசை. ரெண்டையும் பண்ணுறேன், போடுறேன், வீடியோ பாருங்கள். ஓகேவா நண்பர்களே? இது வரைக்கும் என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இனிமேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் என்னோட வீடியோ பற்றி சொல்லுங்கள், நம்மளோட சேனலை பற்றி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகேவா? நம்ம ஒரு ஃபேமிலி இருப்போம், நம்ம ஒரு ஜிப்சி ஃபேமிலி. ஓகேவா? நாங்களும் ஒரு ஜிப்சி ஃபேமிலி. எங்களோட ஜிப்சி ஃபேமிலியில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய பயணங்கள் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த போன்சாய்னா ரொம்ப பிடிக்கும். பிக்மின்னா அதாவது குட்டியான மனிதர்கள்ன்றாங்கல்ல, அந்த மாதிரி பிக்மி மரம் அப்படின்னு சொல்லலாம். பிக்மின்னா குட்டியா, அதாவது அது வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அதோட வயசாக இருக்கும், இல்லை இன்னும் ஜாஸ்தியாக கூட இருக்கும், 100 வருஷம் மரமாக இருக்கும். பட் இவ்வளோதான் இருக்கும் மரம். அது அழகாக ஒரு தொட்டியில் வச்சுக்கிறது வீட்டுக்குள்ளே. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு இயற்கைனால ரொம்ப பிடிக்கும், செடிங்க மரங்களால ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அப்படிதான் என்னை பழகி விட்டார், அந்த இயற்கைக்குள்ளே அறிமுகப்படுத்திட்டார். நிறைய செடிங்க நட வச்சு இயற்கை நேசிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அது வந்து எனக்கு பழகிடுச்சு. ஸோ அந்த போன்சாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிலாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வைக்கணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை, அதுங்களை வளர்க்கணுன்ட்டு. வாழ்க்கையில் வந்து நம்ம இது ஒரே வாழ்க்கை, நமக்கு ரொம்ப பிடிச்சது இயற்கை தான். அந்த இயற்கையோட ஒட்டி இருப்போம். அப்புறம் எனக்கு புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும், எனக்கு எழுதுறது பிடிக்கும், படிக்கிறது பிடிக்கும், இயற்கையில் சுற்றுறது பிடிக்கும். இவ்வளோதான் பிடிக்கும். நான் பேசுறதுலாம் கூட அதிகமாக பேச மாட்டேன். இப்போ தான் வந்து உங்களோட தான் வந்து இந்த யூடியூப்காக சும்மா பேசி பழகிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பேன். ரிசர்வ்டாக இருக்க மாட்டேன், க்ளோஸ் ஆகிட்டா நல்லா பேசுவேன், கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பேன். ஸோ நான் புத்தகங்களை இப்போ காட்டுறேன் நம்ம வீட்டில் நான் படிக்கிற புக்ஸ் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கு பார்த்தீங்கன்னா த டீச்சிங் ஆஃப் புத்தா. இது நல்லா இருக்கும். லைட்டாக படித்தேன், இப்போ ரீசெண்டாக தான் வாங்கினேன், நல்லா இருக்கும்.
கொஞ்சம் படிச்சுட்டு சரி அதுக்கப்புறம் படிக்கலாம்னு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான புக்கு பாருங்கள். டன்டாடாய் கூடவே வரும் நிலா, ஸ்ரீநிரா. இது பார்த்தீங்கன்னா அழகாக புக்கு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குல்ல. இது ஒரு கவிதை தொகுப்பு, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு கவிதை தொகுப்பு படித்தேன் நான். அங்கே பாருங்கள், ஒரு தனிமையாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு இருட்டில். ஒரு பட்டு போன ஒரு மரம், அதில் அந்த மரத்துலேருந்து ஒரு ஊஞ்சல் கட்டி அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே திருக்குறள், புதிய தெளிவுரை. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக திருக்குறள் பொருள்லாம் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஈஸியான ஃபார்மேட்டில் இருக்குது. இதுவும் கொஞ்சம் படித்தேன், அதுக்கப்புறம் படிக்கலாம்னு வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப் ஃபார் த சவுல். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக். இது சூப்பரான புக். இது ஸ்டோரிஸ் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு. அப்புறமா இப்படியே மேலே வந்தீங்கன்னா என்னோட பைபிள்லாம் இருக்கும். இது என்னோட பைபிள். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பைபிள், மை ஃபர்ஸ்ட் ஹேண்டி பைபிள் அப்படின்னு போட்டிருக்கு. இது பாப்பாவோட பைபிள். இது அண்ணா நகரில் வாங்கினோம் ஒரு இடத்துல. அண்ணா நகரில் ஒரு கிறிஸ்டியன் ஸ்டோர் இருக்கும். அந்த கடையோட பேர் வந்து காடிஸ் ஃபுட் அப்படின்னு இருக்கும். அங்கே வாங்கினோம். அப்புறம் என் பைபிள் பார்த்தா கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும். காயலாங்கரில் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். எங்கள் ஐயா சைமன் ஐயா திடீர்னு ஒரு நாள் ப்ரேயரில் பைபிள்லாம் காயலாங்கரில் போட்டு எடுத்த மாதிரி இருக்குது, ஒவ்வொருத்தர் பைபிளும் கொஞ்சம் நல்ல பைபிள் வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் இருக்குது பார்க்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கு பார்த்தீங்கன்னா நித்தியத்தை நோக்கிய பயணம். யார் எழுதுனது? தாமஸ் சாமுவல் அப்படின்னு இருக்கு. அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே வந்தோம்னா சைல்டு சைக்கியாட்ரி அண்ட் யூ அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து விளிம்பில். இந்த புக்கெல்லாம் இன்னும் நான் படிக்கல. ஒரு கை சோழி இதுவும் ஒன்றும் படிக்கல. இதெல்லாம் பாப்பாவோட புக்ஸு, 3 லிட்டில் பிக்ஸு. இது நல்லா இருக்கும். இதெல்லாம் படித்து பாப்பாவுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு 5 புக்கு வந்து ஒரு கம்பைலேஷனாக கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் லிப்ரிஸு. என்னென்ன கலெக்ஷன்னா எங்கே இருக்குது, ஒரு நிமிஷம், எங்கே இருக்குது இந்த இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரிங் ஆஃப் பிரைட் வாட்டர், ஜூடாஸ் ட்ரீ, த எண்ட் ஆஃப் சேட்னஸ், ஃபால் ஆஃப் மூன் டஸ்ட், அ கிறிஸ்மஸ் கரோல், சம்மர் ஆஃப் ப்ரைட். இது வந்து இந்த 5 புக்கும் வந்து 1 2 3 4 5 6 புக்கு வந்து ஒரு கம்பைலேஷனாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. அப்புறமா வந்து இப்படி வச்சிருவோம். இந்த பக்கம் பார்த்தோம்னா இது வந்து மேக்பெத். இதுவும் கொஞ்சம் படித்தேன். அப்படி நான் வந்து எப்படி படிப்பேன்னா கொஞ்சம் படிப்பேன், அதுக்கப்புறம் அப்படியே அந்த உலகத்தில் கொஞ்ச நாள் இருப்பேன், திரும்ப அந்த புக்கை வச்சுட்டு இன்னொரு புக்கை எடுப்பேன். அது நம்மளோட மூடு எப்படி அதை பொறுத்து. இது பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த புக்கோட பேர் அகிலன் எழுதிய பால்மர காற்றினிலே. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பாதி படிச்சிருக்கேன், திரும்ப வச்சுட்டு அப்புறம் இந்த கவிதை தொகுப்பு கொஞ்ச நாள் படிப்பேன். அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டே படிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காந்திஜி விப்ளவ திருஷ்டி, தெலுங்கு புக்கு. காந்தி அவர்களுடைய புரட்சி பார்வை அப்படின்னு அர்த்தம். விப்ளவம்னா புரட்சி. அப்புறம் இது வந்து மூலிகா வைத்தியம். இதுவும் தெலுங்கு புக்கு, மூலிகை. இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பிக்கி பேங்க்கு. இது வந்து பைபிள் வேர்ட்ஸு. அப்புறம் இது வந்து பாப்பாவோட கிட்டி, ஹலோ கிட்டி. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஐயாவோட அந்த சைமன் ஐயா எங்களுக்கு சர்ச்சில் கொடுத்த அந்த பைபிள் வேர்ட்ஸோட ஒரு இது பலகை. அப்புறம் பார்த்தோன்னா இது ஒரு தெலுங்கு புக்குங்க பாருங்கள், பில்லி கிரஹாம் ஆனந்தானிக்கு ரகசியம் அப்படின்னு ஒரு புக்கு. இது நான் படிப்பேன், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த புக்கு இது. அப்புறமா இது வந்து எங்கள் ஒய்ஃபோட புக்கு. இது காட்டுறேன் இருங்க. இது வந்து ரோஜ்கோக்க மஞ்சு வாக்கியம். ஸோ இது எங்கள் ஒய்ஃப் படிப்பாங்க முன்னெல்லாம், இப்போ வந்து ஏற கட்டிட்டாங்க. எங்கே பாவம் எங்களை பார்த்துக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அதை நான் வேறு ஆஃபீஸ்க்கும் போகணும், ப்ளஸ் எப்படி சொல்கிறது, ட்ராவல் பண்ணணும், இயற்கைக்குள்ளே போகணும், நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணணும். அதனால் நாங்கள் போட்டு 2 பேரும் போட்டு டார்ச்சர் பண்ணுவோம். அதனால் இப்போது ஓரளவுக்கு படிக்கிறதில்ல. அப்புறமா நானும் அப்படி தான் பெரும்பாலும் சில ஒரு புக்கில் கொஞ்ச நாள் இருப்பேன் அந்த உலகத்தில். அப்புறமா அதை வந்து நம்ம மூடு எப்படி அதை பொறுத்து
அதை வந்து ஏற கட்டிட்டு திரும்ப வேற புக்கு எடுப்போம். இன்னும் அந்த பின்னாடியெல்லாம் இருக்குதுங்க, காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மதி ஒளி அவர்களின் விதைகள். இந்த புக்கு நான் ஜோலார்பேட்டை இது ஏலகிரி வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அப்போ நான் ட்ரெயினில் எடுத்துன்னு போன ஞாபகம் இருக்க படிக்க. பட் இந்த புக்கை நான் படிக்கல, இன்னும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. நான் அதான் சொன்னலை, மூடை பொறுத்து கொஞ்சம் அப்படி அந்த புக்குக்குள்ளே நம்ம கனெக்ட் ஆகணும்னா அது படிக்க மாட்டோம், நம்ம கண்டினியூ பண்ண மாட்டோம், ஓரம் கட்டுருவோம். இதுதான் உண்மை. இது பார்த்தீங்கன்னா மேலே ஹாரி பாட்டரு. இது வந்து ஆக்சுவலாக அந்த பிளே வெர்ஷன் மாதிரி, இந்த பழைய இவங்களாம் இருப்பாங்களா, ஷேக்ஸ்பியரோட பிளேஸ் எல்லாம் இருக்குல்ல, ஓல்டு பிளேஸ், அந்த மாதிரி ஒரு வெர்ஷன் நல்லா இருக்கு. எந்த பாட்டுனா இது 2 பாட்டு இருக்கு. ஒன்று வந்து கர்சட் சைல்டு, இன்னொரு பாட்டும் இருக்கு. நான் அது படிக்கல, அப்புறமா படிப்பேன். அப்புறம் இது வந்து டிக்ஷனரி, ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி. அப்புறம் ஃபேமஸ் 5, 3 மஸ்கெட்டியர்ஸ். அப்புறம் அமேலியா ஜெயின் அவங்களோட அது நம்ம பார்த்துக்கலாம் இருங்க. எனித் பிளைட்டன் எழுதிய அமேலியா ஜெயின் அகெயின், இது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த புக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான புக்கு எனித் பிளைட்டன் த அட்வென்ச்சரஸ் 4 அகெயின். செம்மையான புக்கு. நான் இந்த வீடியோ கூட போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்களா இந்த புக்கை பற்றி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்குன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அப்படியே சர்றன்னு படிச்சு முடிச்சுட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் அதே போல் இன்னும் பயங்கரமாக நான் வந்து இன்வால்மெண்ட்டாக படித்த ஒரு புக்கு வந்து 3 மஸ்கெட்டியர்ஸ் படித்தேன். செம்மையாக இருக்கும் அது. 3 மஸ்கெட்டியர் எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பர்பிள் கலரில் ஃபேமஸ் 5 மேலே இருக்காது 3 மஸ்கெட்டியர்ஸு. அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் என்ன, த மேஜிக் ஃபேரி வேட்ரியா, ஃபாரவேட்ரி, தூரத்து மாயாஜால மரம். ஒரு நிமிஷம் இருங்க, அதை எடுக்கிறேன். எனித் பிளைட்டன் எழுதுந்தான் இதுவும். எனித் பிளைட்டன் வந்து குழந்தைகளுக்கு சிறார் இலக்கியத்தில் செம்மையாக எழுதுவாங்க, செம்மையாக இருக்கும் ஆங்கிலத்தில். எனித் பிளைட்டன் இந்த மேஜிக் ஃபாரவேட்ரி, தூரத்து மாயாஜால மரம், நல்லா இருக்குல்ல. இதுவும் படிச்சு சூப்பரா இருந்துச்சு. பட் ஒரு வேற உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சா, அந்த இடத்துல அந்த அளவுக்கு நான் கனெக்ட் ஆகல. ஒரு பாதி புக்கு மேல இதையும் ஓரம் கட்டி இருக்கிறேன். இப்படிதான் பண்ணுவேன் நான். கொஞ்சம் கனெக்ட் ஆவேன், பட் அந்த டைம்ல வேற மூடு. இப்போ சில மூட்ல கவிதை தொகுப்பு படிப்போம், சில நேரத்துல வேற மாதிரி போயிடுவோம். ஆக்சுவலா என்ன பிரச்சனை தெரியுங்களா, ஷெல்ஃப் வந்து ரொம்ப ரொம்ப கலைஞ்சிருக்கு. பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேர் போட்டு ஏறுவாங்க தினமும். இப்போ கூட ஒரு சேர் போட்டு ஏறிட்டு எல்லாத்தையும் கலைப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க, ரீஆர்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால ரொம்ப 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 இதாக இருக்கும். இது பாருங்க, இதுவும் அந்த பெருசாக இருக்கு பாருங்க, அதுவும் ஹாரி பாட்டர் ஒரிஜினல் வெர்ஷனு. ஒரு 2-3 பார்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு பார்க்கல. அப்புறம் வந்து இந்த புக்கு படிச்சுட்ருக்கேன், அந்த ஹாரி பாட்டர் பெருசு இருக்குல்ல, அது பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க, ஹார்ட் பைண்டு, அது படிச்சுட்ருக்கேன். அப்புறம் அது பக்கத்தில் இருக்கிற அந்த மரூன் கலர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பழைய புக்கு. கால் மார்க்ஸும் அப்புறம் ஏங்கெல்ஸும் வந்து சேர்ந்து எழுதின புக்கு. எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த புக்கு, எங்கள் அப்பாவோட புக்கு அது. இந்த புக்கை படிக்கிறேன் பாருங்க, தெலுங்கு புக்கு இது. மார்க்ஸ் ஏங்கெல்ஸ், இது அழிஞ்சிருக்கு ஃபுல்லாக, தெரியுதா, ரொம்ப பழைய புக்கு. மார்க்ஸ் ஏங்கெல்ஸ் சங்கலித்த ரச்சனலோ அப்படின்னு இருக்கு. சங்கலித்தனா 2 பேரும் சேர்ந்து எழுதின தொகுப்புகள். புக்கு கொஞ்சம் இதாக இருக்கு, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும் போல. பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ கார்ல் மார்க்ஸு, ஃப்ரெட்ரிக் ஏங்கெல்ஸு. இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த புக்கு, எங்கள் அப்பாவோட புக்கு. ரொம்ப வருஷமாக நான் வச்சிட்ருக்கேன், படிப்பேன். நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தா வேற என்ன புக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு காட்டிட்டேன், இன்னும் இருக்குது, நிறைய இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நேரம் இல்லை, அப்படி சும்மா பார்த்துக்கோங்க, வரிசையாக காட்டுறேன். இது பேர்பாலா டெலின்ஸ்கி, த வினியார்டு. அப்புறம் அந்த பச்சை கலரில் அந்த ப்ளூ இருக்குது பாருங்கள், அது ஆக்சுவலாக 2 பார்ட்டாக இருக்கும். என்கிட்ட எனக்கு ஒரு பாட்டு தான் கிடச்சிச்சு, இன்னொரு பாட்டு தேடிட்டுருக்கேன். அது என்னன்னா, ஹண்டட், வேட்டையாடப்பட்டவர்கள், இல்லை படுவது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் வந்து கிராண்ட் பாஸ் கிரேட் எஸ்கேப், அந்த ஹண்டடுக்கு பக்கத்தில் ப்ளூ கலரில் தெரிஞ்சு பாருங்க, லைட் ப்ளூவில் அது. அப்புறம் இது என்னது, வைல்டு பிளட், இது ஒரு நாவல், கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குது. அது படிக்க எனக்கு இந்த ரொமான்டிக் நாவல்ஸ் அந்த அளவுக்கு படிக்கணும். நான் சின்ன வயசில் படிச்சிருக்கேன். ரொமான்டிக்கான்றது ஒரு அளவுக்கு இருந்தால் ஓகே, ரொமான்டிக்கான்றது வேற மாதிரி போச்சுன்னா படிக்க மாட்டோம்.
அதுக்கு நம்ம வாழ்க்கையே இருக்கு சந்தோஷமா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இன்னும் ரெபல்ஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து ஒரு ரொமான்டிக் நாவல் தான். அதையும் நான் படிக்கல, தொடவே இல்லை, அப்படியே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் படிப்பேன், அது தெரிஞ்சிடும். அப்புறம் இது ஒரு செம்மையான புக், இருங்க இன்னொரு புக் காட்டுறேன். மோர் வில்லியம், ரிச்மல் கிராம்ப்டன். இது வந்து ஒரு பயங்கரமான கிளாசிக், ரொம்ப ஓல்டு, 1930களோட புக்கு. நான் எனக்கு புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். படிக்கிறது, ட்ராவலு, கொஞ்சம் கொஞ்சம் எழுதுறது, இந்த மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு லைஃப்பில். அப்புறம் நேச்சர், ரொம்ப ரொம்ப நேச்சர் பிடிக்கும். அப்புறம் ஃபைனலாக இன்னும் கொஞ்சம் வந்தால் பாரதியார் தேசபக்தி பாடல்கள், இன்னும் பின்னாடியெல்லாம் இருக்குது. திருக்குறள் வந்து இங்கிலீஷோட வெர்ஷன் இருக்குது, அதாவது இங்கிலீஷில் வந்து ஒரு இது இருக்கும், பொருள் இருக்கும், உரை இருக்கும், அது இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், இதில் என்ன புக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இதோட இன்றைக்கி இந்த விளாக் முடிச்சுப்போம், ஓகேவா? இன்னும் டைம் ஆச்சு, எனக்கும் ஆஃபீஸ் போகணும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா புக்ஸ் எல்லாம்? இவ்வளோதான் அப்டேட்ஸு. சும்மா சாரி, நான் ரொம்ப நேரம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நிறைய ரொம்ப லாங்கான வீடியோ போட்டேன். ஒரு வீடியோ போடல, நாளைக்கு எதுவும் இல்லை ஆக்சுவலாக, எங்கேயும் எக்ஸ்ப்ளோரேஷன் போகல, அதனால ஒரு இந்த வீடியோ போட்டேன். சாரி, சகிச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, பாய்.